அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தின் இப்பயணத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி நிறை வாழ்த்துகள். இன்று திரிகடகத்தின் 10ஆம் செய்யுளில் அடியெடுத்து வைக்கிறோம். நன்மை அளிக்காதவை. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மை இலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. நன்மை அளிக்க மாட்டா, தீமையைத்தான் தரும். அவற்றுள் முதன்மையானது கணக்காயர் இல்லாத ஓர் இடம், ஓர் ஊர். கணக்காயர்னா என்ன? வேறொன்றுமில்லை, ஆசிரியர். அவர் கணக்காசிரியர் மட்டுமல்ல, எந்த ஆசிரியர்னாலும் சரி, அவருக்கு பெயர் கணக்காயர். ஆக இந்த கணக்காயர் இல்லாத ஓர் இடத்தில், ஓர் ஊரில் எவரும் குடியிருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே. கோயிலுக்கு இணையானது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாது. அப்போது அந்த பள்ளியை சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக இந்த ஆசிரியர் இருக்கிறார். ஆசிரியர் என்பவர் தான் கணக்காயர். கணக்காயர் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாது. அதனால் தான் நம்ம பார்க்குறோம், நம்ம தமிழ் மண்ணிலெல்லாம் சீர்திருத்த அவையினர், தென்னிந்திய திருவை சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க எப்பொழுதெல்லாம் ஒரு இடத்தில் நற்செய்தி அறிவிப்பதற்கென்று காலடி எடுத்து வைக்கிறார்களோ, அவங்க முதல்ல கட்டியது கோயில் அல்ல, பள்ளிக்கூடம் தான். அதான் சிறப்பு. நாம் தென்பகுதியிலலாம் பார்க்குறோம், நாசரேத், முதலூர், அந்த பகுதிகள் பல இடங்களில் அப்படி பார்க்குறோம். ஆக பள்ளியை சுற்றித்தான் அவர்களுடைய அந்த ஊர் அமையும். கல்வி அதான் முதன்மையானது. அதான் இணைவல் வாட்ஸ்அப்பில் பலவும் வந்து கொண்டிருக்கின்றனவே. இந்த கிறித்தவ மறைபரப்பாளர்கள், மிஷனரிஸ், அவங்க செய்திருக்கிற ஏராளமான பணிகளுள் முதன்மையாக சொல்லப்படுகின்ற பணி கல்வி பணி. ஒருவேளை அவர்கள் இங்கு வந்து இந்த கல்வி கொடுக்கவில்லைனால் இன்னும் அந்த ஜாதியத்தன்மை தான் வேரூன்றி பலரும் இன்றைக்கு படிக்க கூட முடிந்திருக்காது என்பதெல்லாம் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த உண்மையை அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லர், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என எவரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருமே இந்த உண்மையை நாம் அறிய வேண்டும். இதில் தற்பெருமை கொள்வதற்கு ஒன்றுமில்லை. வரலாற்று உண்மையை அறிகிறோம், அவ்வளவுதான். இங்கு பொறாமைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. இங்கு யாரோ எவரோ ஒரு காலத்தில் செய்திருக்கிறார், கடவுளுக்கு நன்றி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஆசிரியர் இல்லாத ஒரு இடத்தில் இங்கு குடியிருந்து விடக்கூடாது. வள்ளுவர் ஒரு குறளில் வர சொல்லுகிறார், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மானிடத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஆக எது உயர்ந்தது? தம்மை விடவும் தம் மகன் உயர்ந்தவனாக, சான்றோனாக, அறிவாளராக உயர வேண்டும் என்று எண்ணுவதுதான் ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் சிறப்புக்குரியது. இந்த தாய் தந்தை இடத்தில் இருக்கிறவர் ஆசிரியர். அந்த ஆசிரியர் தன் மாணவன் தன்னை விடவும் உயர்ந்து வருகிறான் என்பதை பார்த்து அவர் மகிழ்வார். அப்படி மகிழ்வதற்கு உகந்த ஆசிரியராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இல்லாத ஒரு ஊரில் நாம் குடியிருக்கக்கூடாது. அப்போது இங்கே நமக்கு இரட்டை கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, அப்படிப்பட்ட சான்றோராகிய ஆசிரியர்களாக இங்கு உருவாக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இங்கு பெருக வேண்டும். அவர்கள் எல்லாரும் சான்றோர்களாக இருக்க வேண்டும். இங்கு ஆசிரியர் தகுதி தேர்வு, டெட், அது தேர்ச்சி பெற்று விட்டேன். இந்த தேர்ச்சி என்பது வேலைக்குரிய ஒரு தேர்ச்சி, அவ்வளவுதான். ஆனால் உண்மையான ஆசிரியர் தகுதி என்பது தன்னுடைய மாணவன் உயர்ந்து நிற்கின்ற அளவுக்கு உயர்த்துகின்ற மேதைகளாக தங்கள் வாழ்வால், தங்கள் எடுத்துக்காட்டுகளால் அவர்கள் திகழ வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி சான்று இங்கு பெற வேண்டும். அத்தகைய ஆசிரியர்கள் இல்லாத இடத்தில் குடியிருப்பது என்பதை கூட அது தகாத ஒன்று, அது வேண்டாத ஒன்று என்றாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. இங்கே நாம் இன்று ஒரு சொல், அதை நாம் மனத்தில் பதித்துக் கொள்வோம். ஆசிரியர் என்கிற சொல்லுதான். அல்லது இன்றைக்கு நாம் செய்யுளில் பார்த்த அந்த கணக்காயர், ஆசிரியர். பல நேரங்களில் வாத்தியார் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோமேன்னு வரும். ஆக வாத்தியார் என்பது தமிழ் இல்லை, அது சமஸ்கிருத சொல். மாறாக தமிழ் என்பது ஆசிரியர், ஆசான், கணக்காயர் என்கிற சொல். இந்த சொற்களை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். ஆக எது எப்படியோ இங்கு நல்ல ஆசிரியர்கள் இருக்கின்ற, நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற அந்த ஊர்கள்
அவைதான் மனிதர்கள் குடியிருப்பதற்குரிய சிறந்த இடம். அந்த இடங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஊர்களில் சிற்றூர்களில் இருக்கிற பள்ளிகளை எல்லாம் அழித்து விடுதல் என்பது, அங்கு ஆசிரியர்களை எல்லாம் அப்புறப்படுத்தல் என்பது, இங்கு தொழில் தன்மையில் லாபத்தன்மையில் இங்கு வேறு வகையான பள்ளிக்கூடங்களை உருவாக்குதல் என்பது இந்த திரிகடுகத்துக்கு எதிரான செயல். இதை மறந்துவிடக்கூடாது. எனவே தமிழ் கூறும் நல்லுலகு இருக்கின்ற இடங்களிலெல்லாம் இங்கு தமிழ் வழி கல்விக்கூடங்கள் இருந்தாக வேண்டும். அவரவர் தாய்மொழியில் படிக்கின்ற கல்விதான் உயர்ந்தது. வெளிநாடுகளிலே பல நாடுகளிலே ஆங்கிலம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருப்பது என்பது ஒன்றும் குற்றமில்லை. ஆனால் என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது என்று ஒரு தமிழ் தாய் பெருமைப்படுகிறார்கள் என்றால் அதுதான் இழிவு. எனவே இங்கு தாய்மொழியில் உயர்வதற்கு, அத்தகைய ஆசிரியர்கள் பெருகுவதற்கு உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.